சேலரிடு பர்சன் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டாக்ஸ் பிராக்கெட்டே வந்து 30% இருக்கும். இப்போ எப்படில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா இப்போ 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ஒரு 7 lakh வந்து அவங்களுக்கு வந்து வருது அப்படின்னா 7 lakhல வந்து 30% வந்து டாக்ஸாவே போயிடும். அப்ப 30% ரொம்ப அதிகமான டாக்ஸ். இது நீங்க கம்மி பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. இப்ப ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா இது வந்து பியூர் டெப்ட் ஃபண்ட் கிடையாது. ஆனா டெட் ஃபண்ட் மாதிரியே வந்து ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்ட். டெட் ஃபண்ட் மாதிரியே ரிட்டர்ன் கொடுக்கும். இதுல வந்து ஒரு 6% நீங்க வந்து எப்படியோட ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் வந்து மேலையும் கீழையும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா இதனுடைய டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட். 1 year வந்து நீங்க வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் 1 year நீங்க வந்து இதை வந்து நீங்க வந்து அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 12.5% டாக்ஸ்ல வரும். மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாலுமே கூட இப்ப ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாலும் சரி, ஓவர் நைட் ஃபண்டோ மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்க அப்படின்னா டாக்ஸேஷன் வந்து லைக் எப்படி மணி தான் வந்து ரூல் ஆகும். 30%ல தான் வருவீங்க. இதுல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 12.5% தான் டாக்ஸ் வரும். இது பெஸ்ட். 1 year நீங்க ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா நீங்க 30% கொடுக்க வேண்டிய இடத்துல 12.5% கொடுக்குறீங்க. அதிகமா வந்து டாக்ஸ் அமௌண்ட் வந்து சேவ் பண்றீங்க. ஆனா இதுல கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும். இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்ட் வேணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு வந்து இக்விட்டி மாதிரி டெட் மாதிரி எனக்கு வந்து டெட் மணியா வந்து ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட்டபிளான ஃபண்ட் வந்து ஆர்பிட்ராஜ் கம் இன்கம் ஃபண்ட். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 35% ஆர்பிட்ராஜ்ல போடுவாங்க, 65% வந்து கார்பரேட் பாண்ட்ல வந்து போடுவாங்க. அப்ப உங்களுடைய ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா வந்து எப்படி ரிட்டர்ன்ல இருக்கும். இதுல வந்து டாக்ஸேஷன் எப்படி ரூல் ஆகும் அப்படின்னா நீங்க வந்து 2 years ஹோல்ட் பண்ணணும். நீங்க 2 years ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுலயும் வந்து டாக்ஸேஷன் வந்து 12.5%. இதுல வந்து சேம் வந்து டெட் ரிட்டர்ன் உங்களுக்கு எப்படி என்ன கொடுக்குதோ டெட் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி கொடுக்குதோ அதே ரிட்டர்ன் வரும். ஆனா டாக்ஸ் வந்து 30%க்கு பதிலா 12.5%. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். சேலரிடு எம்ப்ளாயிக்கு 30% டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்.